வெல்கம் டு ஐஜி Crochet டாட் ஒர்க். இன்றைக்கி நம்ம Crochet ஸ்டார் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போடணும். நான் வந்து டோட்டல் வந்து 23 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது மல்டிப்ளிகேஷன் 2 + 1. ஸோ நான் வந்து டோட்டல் 23 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஹூக்லேருந்து செகண்ட் செயின், ஃபஸ்ட் செயின், செகண்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நூலை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி 5 செயின் ஸ்டிச்சில் பண்ணணும். இப்போ வந்து 2 3 4 5. இப்போ வந்து 5 டோட்டல் வந்து நம்ம அதில் 6 லூப் இருக்கும். நீடில் 6 லூப் இருக்கும். இப்போ இந்த நூலை இந்த 6 லூப் மூலியமா வெளியே எடுக்கணும். எடுத்து செய்யணும். இப்போ வந்து இந்த நம்ம செயின் ஒன் பண்ணியிருப்போம்ல, அந்த ஸ்பேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணியிருப்போம்ல, அந்த செயின் ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். 4 ஆயிடுச்சு. இனி நார்மலாக 2 செயின் ஸ்டிச்சில் சேம் இது மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அடுத்து நீடில் டோட்டல் வந்து நம்மளோட இதில் வந்து 6 லூப்ஸ் இருக்கும். நம்ம நீடில் வந்து 6 லூப்ஸ் இருக்கும். அப்புறம் 6 லூப்ஸ் மூலியம் நூலை வெளியே எடுக்கணும். இது ஒரு செயின் ஸ்டிச். ஃபஸ்ட் வந்து நம்ம செயின் பண்ணியிருப்போம்ல, அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி நூல் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம், லாஸ்ட்டு ஸ்டிச்சில் அதில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூல் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூல் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 செயின் ஸ்பேஸில் அடுத்த 2 செயினில் ஒவ்வொரு 2 செயினில் அதே மாதிரி நூறு உள்ள எடுத்து வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் நூறு உள்ள எடுத்து வெளியே எடுக்கணும். இப்போ வந்து நம்ம நீடில் 6 லூப்ஸ் 1 2 3 4 5 6 லூப்ஸ் இருக்கும். இப்போ இந்த நூலை இந்த 6 லூப்ஸ் மூலியமாக வெளியே எடுக்கணும். அடுத்து செயினும் சரி இது மாதிரி லாஸ்ட்டில் பண்ணணும். ஒரு வாட்டி கூட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண செயினில் நூலை வெளியே எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நீடில் போட்டு வெளியே எடுக்கும். இப்போ இந்த லாஸ்ட் செயின் நம்ம லாஸ்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த செயினில் நூல் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் 2 செயினில் நூல் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அடுத்த செயினில் நூல் இன்சர்ட் பண்ணி இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 லூப்ஸ் இருக்கும் நம்மளோட நீடில். ஸோ இந்த 6 லூப்ஸ் மூலியம் நூலை வெளியே எடுக்கணும். அடுத்து செயின். ஸோ இது மாதிரி இது ஃபுல்லாகவே பண்ணணும். நான் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த லாஸ்ட் ஒரு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 1/2 டபுள் crochet பண்ணணும். 1/2 டபுள் crochet. இப்போ வந்து ஒரு ரோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் ரோ பண்ணுறதுக்கு செயின் போட்டுட்டு நூலை திருப்பிக்கணும். ஓகே, அப்புறம் வந்து இந்த சேம் ஸ்டிச்சில் செயின் போடுற அதே ஸ்டிச்சில் வந்து 1
சிங்கிள் crochet பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இங்கே இந்த ஃபஸ்ட் ரோவில் வந்து நம்ம ஒரு செயின் ஒன்று போட்டிருப்போம். அதுதான் வந்து நம்ம இந்த ஸ்டார் ஸ்டிச்சோட மையப்பகுதி. அதில் வந்து ஒரு சிங்கிள் crochet பண்ணணும். அடுத்த மையப்பகுதியில் 2 சிங்கிள் crochet பண்ணணும். 1 2. அடுத்து ஒவ்வொரு மையப்பகுதியிலையும் 2 சிங்கிள் crochet பண்ணணும். இதில் அடுத்து 2 சிங்கிள் crochet 1 2. அடுத்த மையப்பகுதியில் 2 சிங்கிள் crochet 1 2. அடுத்த மையப்பகுதியில் 2 சிங்கிள் crochet. இப்போ ஒவ்வொரு மையப்பகுதியிலையும் 2 சிங்கிள் crochet பண்ணணும். நான் இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வந்து ஒவ்வொரு ஸ்டார்ச்சோட மையப்பகுதியிலையும் 2 சிங்கிள் crochet பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஃபஸ்ட்டு செயின் ஒன்றில் ஒரு சிங்கிள் crochet பண்ணணும். இப்போ வந்து செகண்ட் ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்டிச் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து செகண்ட் ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேர்ட் ரோ பண்ணுறதுக்கு செயின் 2 1 2. நம்ம வந்து இந்த டர்னிங் செயின் 2 பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட் செயினில் இது பார்த்திங்கன்னா தெரியும் 2 லூப்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் லூப் வழியாக நீல இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் லூப் வழியாக நீல இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து அடுத்து 3 ஸ்டிச்லேன்னு நீல இன்சர்ட் பண்ணி நூல் வெளியே எடுக்கணும். அடுத்து 2 அடுத்து ஒரு ஸ்டிச். இப்போ வந்து டோட்டல் வந்து 6 லூப்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த 6 லூப் வழியாக வெளியே எடுக்கணும். அப்புறம் செயின் 1. இந்த செயின் 1 தான் இந்த ஸ்டார்ச்சோட மையப்பகுதி. திரும்ப ரிப்பீட்டடாக நார்மல் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மையப்பகுதி வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி நூல் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அதில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூல் வெளியே எடுக்கணும். அப்புறம் வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டிச் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி நூல் எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். நீடில் இன்சர்ட் பண்ணி இப்போ மறுபடியும் 6 லூப்ஸ் நம்மளோட நீடில் 6 லூப்ஸ் இருக்கும். அதனால் இந்த 6 லூப்ஸ் மூலியமாக வெளியே எடுக்கணும். ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப சேம் அதில் இந்த மையப்பகுதி வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி உள்ளே எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து இந்த ஸ்டிச்சில் லாஸ்ட் ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். டோட்டல் வந்து 6 லூப்ஸ் 6 லூப்ஸ் பண்ணி நூலில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 half double crochet. ஓகே, இது வந்து அடுத்த ரோ 4th ரோ செயின் 1 நூலை திருப்பிக்கிட்டு சேம் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet. ஓகே, அடுத்து இந்த ஸ்டார்ச்சோட மையப்பகுதியில் 1 சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு மையப்பகுதியில் மட்டும்தான் ஒரு சிங்கிள் crochet பண்ணுவோம். அதுக்கு அடுத்த எல்லா மையப்பகுதியிலையும் 2 சிங்கிள் crochet பண்ணுவோம். 1 2. அடுத்த மையப்பகுதியில் 2 சிங்கிள் crochet 1 2. இப்போ வந்து இதே மாதிரி ஒவ்வொரு மையப்பகுதியிலையும் 2 சிங்கிள் crochet பண்ணணும். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet.
இது மாதிரி இந்த 2 ரோவை திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே வந்துடலாம். இவங்களுக்கு எவ்வளோ வேணால் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டார் ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.